வணக்கம் நூலே. இந்த வீடியோவில் முக்கியமான ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து காமன் தான். ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி ஆகட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே காமனான கொஸ்டின் தான். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். ரெண்டு லாங்குவேஜ்லையும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஓர் இன்க்ளூடிங் ஸ்மெல்டிங் அண்ட் பேக்கிங்? ஸோ ஸ்மெல்டிங் அண்ட் பேக்கிங் அப்படிங்கிறதே வந்து ஓர் வந்து மினரலாக சேஞ்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸ்மெல்டிங், பேக்கிங், ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் அண்டு இன்னும் நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓரை மினரலாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். அந்த மாதிரி ப்ராசஸில் ஸ்மெல்டிங், பேக்கிங் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் மூணுமே இன்வால்வ் ஆச்சுன்னா அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைரோ மெட்டலர்ஜி. பைரோ மெட்டலர்ஜி. பைரோங்கிற டேர்மே வந்து ஹீட் மென்ஷன் பண்ற ஒரு டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் பைரோமீட்டர். பைரோமீட்டர் அப்படின்னு இருக்கு. மோர் தென் 800 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு பர்னர் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ற நிறைய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய இடமாகட்டும், மோர் தென் 800 டிகிரி செல்சியஸ்லாம் எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பைரோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைரோமீட்டரும் வந்து ரிப்பீட்டிவ் கொஸ்டின். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த நேஷனல் சிம்பிள் ஆஃப் இட்டாலி? இட்டாலியோட நேஷனல் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் லில்லி. ஒயிட் லில்லி தான் வந்து இட்டாலியோட நேஷனல் சிம்பிள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் மேஜிக் சீட்ஸ்? மேஜிக் சீட்ஸோட யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். பிரிட்டிஷ் ரைட்டர் விஎஸ் நைபால். விஎஸ் நைபால். இவர் 2001 நோபல் பரிசு பெற்றவர். 2001 நோபல் பரிசு பெற்றவர். இவர் இந்தியன் ஆரிஜின் தான், பட் பிரிட்டிஷ்ல பிறந்து பிரிட்டிஷ் ரைட்டராக வாழ்ந்தவர். 2001 நோபல் பரிசு பெற்றவர். இவரோட வேற சில புக்ஸ், வேற சில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பெண்ட் இன் த ரிவர், எ பெண்ட் இன் த ரிவர், எ வே இன் தி வேர்ல்ட், த மிமிக் மேன், an area of darkness. அடுத்து இந்தியாவை மென்ஷன் பண்ணி எழுதின புக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஏ wounded civilization, a wounded civilization, a million mutinies, a million mutinies now. ஓகேங்களா? இந்தியாவை மென்ஷன் பண்ணி ஏ wounded civilization, a million mutinies now அப்படிங்கிற ரெண்டு புக்ஸ். வேற சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா a bend in the river, a way in the world, the mimic men, a area of darkness. ஸோ இதெல்லாம் இவர் எழுதின முக்கியமான புக்ஸ் அண்ட் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய புக்ஸ் தான். In which layer important atmospheric process that change in climatic and weather condition occur? So atmospheric layer னு பார்த்தோம்னா troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. So இந்த வகையான atmospheric லேயர்ஸ்ல எந்த லேயர்ல நமக்கு climate change, the weather conditionலாம் சேஞ்சிங்லாம் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர்ல ஃபர்ஸ்ட் இருக்க லேயர்ல தான் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆகட்டும் இல்ல வெதர் கண்டிஷன் ஆகட்டும் சேஞ்ச் ஆகிறதுலாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னொரு கொஸ்டின் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓசோன்னாலே O3. ஓசோன் லேயர் எந்த லேயர்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆகட்டும் வெதர் கண்டிஷன் ஆகட்டும் ட்ரோபோஸ்பியர்ல தான் எல்லா ப்ராசஸும் அக்கர் ஆகுது. அடுத்து, டு பிகேம் a judge in the high court, at least how many years one should have experience as the advocate of high court? ஒரு ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா மாறுறதுக்கு
அவரு எத்தனை வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வந்து, அதாவது எலிஜிபிள் இதுல வந்து எத்தனை வருஷம் ஹைகோர்ட்ல அவர் அட்வொகேட்டா இருந்திருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். ஹைகோர்ட்ல அவரு 10 ஆண்டுகள் வரைக்கும் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டா மாறுவாரு. when ice melts its volume will become, ஸோ ஒரு டம்ளர்ல தண்ணியும் இருக்கு ஐஸும் இருக்குன்னா, இப்போ ஐஸ் மெல்ட் ஆகுதுன்னா அதோட வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்பாங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ரெட் கலர் ஆஃப் ரூபி இஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் விச் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ரூபிங்கிறது வந்து ஒரு ஸ்டோன், ஓகேங்களா? அந்த ஸ்டோன் ரெட் கலர்ல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம், அதுல இருக்க என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால, எந்த ரசாயன பொருள் இருக்கிறதுனால அது ரெட் கலரா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரோமியம் ஆக்சைடு. குரோமியம் ஆக்சைடு. Who wrote the book Ra, a history of India's COVID operation? யார் இந்த புக்கை எழுதினாங்க? ரா, a history of India's COVID operation. யார் எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா யதீஷ் யாதவ். யதீஷ் யாதவ்ங்கிறவர் தான் வந்து a history of India's COVID operationங்கிற புக்கை எழுதினவர். அடுத்து குயிலா ராய் பித்தோரா was constructed by whom? இந்த ஒரு மானுமெண்ட்டை கட்டினவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. குயிலா ராய் பித்தோரா. ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ட், ஓகேங்களா? இது ஒரு ஃபோர்ட். இத ராய் பித்தோரா, ராய் பித்தோரா ஃபோர்ட்னு அழைக்கப்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில இருக்கு. நியூ டெல்லியில இருக்கு. இது யார் கட்டியிருக்காங்க, யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பிருத்திவிராஜ் சௌஹன். பிருத்திவிராஜ் சௌஹனால கட்டப்பட்ட ஒரு முக்கியமான கோட்டை தான் இந்த குயிலா ராய் பித்தோரா. Who is the chairman of the UPSC? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பிரசன்ட் சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப் குமார் ஜோஷி. பிரதீப் குமார் ஜோஷி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.